நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா முக்கியமான வழக்குகள். இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான வழக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வழக்கு பெருபாரி வழக்கு. 1960 தான் பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, முகப்புரை அரசியலமைப்பில் ஒரு பகுதி அல்ல, பிரையாம்பிள் இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்கன்னா 1960. அதான் பெருபாரி வழக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1973 கேஷ்வானந்த பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேஸ் போடுறாங்க. அதில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதில் பெருபாரி வழக்கு என்ன சொல்லுது, 1960 போட்டாங்க. அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, முகப்புரை அரசியலமைப்பில் ஒரு பார்ட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. கேஷ்வானந்த பாரதி வழக்கு 1973 முகப்புரை அரசியலமைப்பில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்ஐசி வழக்கு 1995 தான் எல்ஐசி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. இந்த வழக்கு முகப்புரை அரசியலமைப்பில் ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் என்ன பண்ணாங்கன்னா முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ்லேயும் என்ன பண்ணாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. மொத்தம் முகப்புரையில் ஒரு 3 வழக்கு. பெருபாரி வழக்கு 1960 முகப்புரை அரசியலமைப்பில் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்னாங்க. கேஷ்வானந்த பாரதி வழக்கு 1973 முகப்புரை அரசியலமைப்பில் ஒரு பகுதி தான் அப்படின்னாங்க. எல்ஐசி வழக்கு 1995 முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாலாஜி ராகவன் எதிர் இந்திய யூனியன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1976 ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. இது என்ன வழக்குனா, பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் உள்ளிட்டவை வழங்குவது தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் இதில் என்னென்னா தீர்ப்பு கொடுத்தாங்க. பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் உள்ளிட்டவை வழங்குவது தவறில்லை என உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, பாலாஜி ராகவன் எதிர் இந்திய யூனியன் வழக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏகே கோபாலன் வழக்கு 1950 தான் ஏகே கோபாலன் வழக்கு. இது என்னென்னா விதி 21 தொடர்புடையது. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டேன். எல்லா நம்ம பார்க்குற வழக்குகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தான். விதி ஏகே கோபாலன் வழக்கு விதி 21 தொடர்புடையது. தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்ட போது சட்டத்தின் செல்லுபடி தன்மையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தான் என்னென்னா ஏகே கோபாலன் வழக்கு அப்படிங்கிறாங்க. விதி 21 தொடர்புடைய வழக்கு எதுனா ஏகே கோபாலன் வழக்கு. அதுக்கப்புறம் சங்கரி பிரசாத் வழக்கு 1951 என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகளை வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 3 திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு அப்படிங்கிறாங்க. சங்கரி பிரசாத் வழக்கு என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகளை யார் வழங்குறா, அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படை உரிமையை திருத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்குது, பாராளுமன்றத்துக்கு இருக்குது என கூறிய வழக்கு எதுனா சங்கரி பிரசாத் வழக்கு 1951. கோலக்நாத் வழக்கு 1967 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் யாருக்கு இல்லை, நாடாளுமன்றத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோலக்நாத் வழக்கு அப்படிங்கிற ஒரு கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேஷ்வானந்த பாரதி வழக்கு 1973 என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்யலாம் என கூறிய வழக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ்வானந்த பாரதி வழக்கு 1973. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைகளை மாற்றாமல் அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்யலாம் என கூறிய வழக்கு தான் கேஷ்வானந்த பாரதி வழக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மேனகா காந்தி வழக்கு ரொம்ப முக்கியமானது. குரூப் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா கொஸ்டினுமே இதில் கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான வழக்கு மேனகா காந்தி வழக்கு. பாஸ்போர்ட் முடக்கம் தொடர்பான வழக்கு தான் மேனகா காந்தி வழக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1980 மினர்வா மில்ஸ் வழக்கு என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவை, இவற்றை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இல்லை என கூறிய வழக்கு தான் மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படிங்கிறாங்க. வாங்க திருப்பி ஒரு வாட்டி வாசித்து விட்றேன்.
ஓகேங்களா. பெருபாரி வழக்கு என்ன சொல்லுதுன்னா 1960 வந்து முகப்புரை வந்து அரசியலமைப்பில் ஒரு பகுதி அல்ல அப்படிங்கிறாங்க. கேஷ்வானந்த பாரதி வழக்கு வந்து 1973 முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறாங்க. எல்ஐசி வழக்கு வந்து 1995 முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறாங்க. பாலாஜி ராகவன் எதிரி இந்தியன் வழக்கு வந்து 1996 பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் உள்ளிட்டவை வழங்குவது தவறில்லை அப்படிங்கிறாங்க. ஏகே கோபாலன் வழக்கு வந்து 1950 தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்ட போது சட்டத்தின் செல்லுபடி தன்மையை வந்து எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விதி 21 தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. சங்கரி பிரசாத் வழக்கு 1951 அடிப்படை உரிமைகளை வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 3 திருத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. கோலக்நாத் வழக்கு 1967 நாடாளுமன்றத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஷ்வானந்த பாரதி வழக்கு 1973 அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைகளை மாற்றாமல் அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்யலாம் என கூறிய வழக்கு தான் கேஷ்வானந்த பாரதி வழக்கு. மேனகா காந்தி வழக்கு வந்து 1978 பாஸ்போர்ட் முடக்கம் தொடர்பான வழக்கு. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவை, இவற்றை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இல்லை என கூறிய வழக்கு தான் வந்து மினர்வா மில்ஸ் வழக்கு.